காட்சி டே 2 ஃபோன் கால். கஸ்டமர்: ஹலோ மேடம், நேற்று நீங்கள் சொன்ன மெடிடேஷன் ஸ்டெப்ஸ் பண்ணி பார்த்தேன். ரொம்ப நிம்மதியாக தூண்டி போனேன். ஆனால் இன்னும் நன்றாக ஃபோக்கஸ் செய்யணும் போல இருக்கு. சிலேஷா: அதுதான் நல்ல அறிகுறி சார். டே 1ல் பாடி ரிலாக்ஸ் ப்ளஸ் ப்ரீத்திங் கான்சென்ட்ரேட் பண்ணினீங்க. இப்போ டே 2ல் கொஞ்சம் டீப்பாக போகலாம். கஸ்டமர்: சரி மேடம், இன்று என்ன ஸ்பெஷல்? சிலேஷா: இன்று நம்ம மெயின் ஃபோக்கஸ் 1 பாடி அவேர்னஸ், 2 மைண்ட் பாடி கனெக்ஷன், 3 விஷுவலைசேஷனை அதிகமாக உணர்வோடு செய்யணும். ஸ்டெப் 1 பாடி அவேர்னஸ். சிலேஷா: முதல்ல நீங்க சுகமா உட்காருங்க. கண்களை மூடி மெதுவா மூச்சை இழுத்து விடுங்க. இப்போ உங்க கவனத்தை உங்க உடலுக்கு கொண்டு போங்க. தலை முதல் கால் வர ஒவ்வொரு இடத்தையும் கவனிச்சு பாருங்க. ஃபோர்ஹெட் டைட்டா இருக்கு, சற்று தளருங்க. தோள்கள் கஷ்டமா இருக்கு, அவங்க தளரட்டும். கைகள் கால்கள் மெதுவா ஒரு ஓய்வு உணர்வு பரவட்டும். இது பாடி ஸ்கேன் மெடிடேஷன். இது 3 நிமிடம் செய்யுங்க. உடம்பு தளர்ந்தாதான் மனசு ஓப்பன் ஆகும். வாவ், எஸ்டர்டே விட இப்போ இன்னும் லைட் ஃபீல் ஆகுது மேடம். ஸ்டெப் 2 மைண்ட் பாடி கனெக்ஷன். சிலேஷா: சரி, இப்போ உங்க சுவாசத்தோடு மனதை இணைக்கணும். மூச்சு உள்ளே போகும்போது உங்க மார்பும் வயிற்றும் எப்படி மூவ் ஆகுதோ அது கவனிங்க. மூச்சு வெளியில் வரும்போது உங்க உடம்பு எவ்வளவு தளருது அதையும் கவனிங்க. மூச்சு உயிர் சக்தி. இதை நம்ம கவனிக்க ஆரம்பிச்சா மனசு அதிகமாக சிதறாது. இது தினமும் பிராக்டிஸ் பண்ணினா ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ் குறையும். கஸ்டமர்: உண்மையிலேயே என் ஹார்ட் பீட்டும் காமா இருக்கு போல இருக்கு. ஸ்டெப் 3 டீப் விஷுவலைசேஷன், இமேஜினேஷன். சிலேஷா: இப்போ உங்க லைஃப் கோல ஒரு மூவி மாதிரி பாருங்க. நீங்க கனவு காண்ற ஃபியூச்சர், அந்த வீடோ, அந்த வேலைவாய்ப்போ, அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையோ எல்லாத்தையும் டீட்டெயில்டா இமேஜின் பண்ணுங்க. ஒரு படம் மட்டும் இல்ல, அந்த காட்சியில நீங்க உள்ளீர்கள்னு உணரணும். உதாரணம், நீங்க பெரிய ஆஃபீஸ்ல வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அந்த ஆஃபீஸ் ரூம் எப்படி இருக்கும்? டேபிள், சேர், லேப்டாப், வால்ல சர்டிஃபிகேட், உங்க நேம் பிளேட் எல்லாத்தையும் பாருங்க. உங்க கையில பென்னு, உங்க சக ஊழியர்கள் உங்களை ரெஸ்பெக்ட் பண்ணி பேசுறாங்க, அந்த சவுண்டு, அந்த ஹாப்பினஸை உணருங்க. கஸ்டமர்: ரொம்ப ரியலா ஃபீல் ஆகுது மேடம், நான் அங்கேயே உட்கார்ந்த மாதிரி. சிலேஷா: அதுதான் மைண்ட் ஹேக். உங்க பிரெயின் இந்த படம் ரிப்பீட்டடா பார்த்தாலே அது நிஜம் என நம்ப ஆரம்பிக்கும். அந்த நம்பிக்கை உங்க ஆக்ஷன்ஸை, அந்த இலக்கை அடைய டிரைவ் பண்ணும். டே 1ல் ஸ்மால் இமேஜினேஷன் பண்ணினீங்க. டே 2ல் அதுக்கு நிறம், சத்தம், உணர்வு எல்லாம் சேர்க்கணும். விஷுவலைசேஷன், உணர்வு, படம், இதுதான் மிக முக்கியம். ஸ்டெப் 4 டெய்லி லைஃப் இன்டகிரேஷன். சிலேஷா: சரி சார், இன்னொரு முக்கியம், தியானம் என்பது 10 நிமிஷம் மட்டுமில்ல, நாளாந்த வாழ்க்கையிலே அதை பயன்படுத்தணும். உதாரணம், காலை டீ குடிக்கும்போது அதன் வாசனை, சூடு, அதை முழுமையாக ஃபீல் பண்ணுங்க. வாக் பண்ணும்போது காலடியில் மண்ணின் டச், காற்றின் சத்தம் எல்லாம் கவனிங்க. இது மைண்ட்ஃபுல்னஸ். உங்கள் மனசு ப்ரெசண்ட்டில் இருக்க கற்றுக்கொள்ளும். ப்ரெசண்ட்டில் இருந்தால் தான் ஃப்யூச்சர் கோல்ஸை க்ரியேட் பண்ண முடியும். கஸ்டமர்: மேடம், ரொம்ப டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. என்னோட மைண்ட் காமா இருக்கு, எனர்ஜி கூட இருக்கு. சிலேஷா: அதுதான் மெடிடேஷனோட சக்தி. நாளைக்கு டே 3ல் நாம அஃபர்மேஷன்ஸ் கற்றுக்கொள்வோம். பாசிட்டிவ் சென்டென்ஸை மைண்டுக்கு ஃபீட் பண்ணுவது. அது உங்க சப்கான்ஷியஸை ரீப்ரோக்ராம் பண்ணும். கஸ்டமர்: ஆவலா காத்திருக்கேன் மேடம், நன்றி. சிலேஷா: நன்றி சொல்ல வேண்டாம். உங்க மனசு ஓப்பனா இருக்கிறதே அதுதான் எனக்கு பெரிய கிஃப்ட்.